மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்ஸூத் குத்துபா அந்த குத்துபா ஷேக் முஹம்மது ஹுசைன் ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். காசாவிலே போர் நிறுத்தம் வந்திருக்கிறது. அதை இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நன்மாராயமாக யுத்த நிறுத்தம் போர் நிறுத்தம் நமக்கு கிடைத்த ஒரு வெற்றி, ஒரு நன்மாராயம் என்ற சுபசோபனம் என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் ஈமான்தாரிகளை பொறுமையாக வாழுங்கள், சவால்களுக்கு மன தைரியத்தோடு முகம் கொடுங்கள், எப்பொழுதுமே மார்க்க பணிகளிலே இறை தியானங்களிலே அல்லாஹ்வின் பாதையிலே விடாப்பிடியாக செயல்படுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற குர்ஆன் வசனத்தை ஆல் இம்ரான் 200 வசனத்தை ஓதி அன்ஃபால் 46வது வசனம், அதாவது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைப்பட்டு கொள்ள வேண்டாம், சண்டை சச்சரவு ஈடுபட வேண்டாம், உங்களுக்கு மத்தியிலே வேற்றுமைகள் ஏற்பட்டுவிட்டால் கோழைகளாகி விடுவீர்கள், ஒற்றுமை தான் பலம், உங்களுடைய சக்தி குறைந்துவிடும், உங்களுடைய தைரியம் குறைந்துவிடும், எனவே பொறுமை செய்யுங்கள், நிச்சயமாக இறைவன் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்ற ஆயத்தை ஓதி இஸ்ரா மிஅராஜ் பயணம் மேற்கொள்ளப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பலஸ்தீனுடைய பைத்துல் மக்ஸூதுடைய மக்களே, என்னுடைய பொறுமையோடு வாழ்கின்ற இந்த சமூகம் எத்தனை பேர் விதவையாகி வீடுகள் தகர்க்கப்பட்டு குழந்தைகள் அனாதையாகி எத்தனையோ பசியாளிகள், எத்தனையோ நோயாளிகள், எத்தனையோ அங்கவீனர்கள், உறுப்புக்களை இழந்தவர்கள் சோதிக்கப்பட்ட இந்த புனித பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் மேற்கொண்ட, இராப் பயணம் மேற்கொண்ட, மின்னுலோக யாத்திரை மேற்கொள்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அப்படியான ஒரு மஸ்ஜித் தான் நம்முடைய மஸ்ஜித். எனவே எப்பொழுதுமே நாம் ஒற்றுமையாக செயல்பட்டோம். நம்முடைய ஒற்றுமை தான் இன்று போர் நிறுத்தம் வந்திருக்கிறது, யுத்த நிறுத்தம் வந்திருக்கிறது. இந்த யுத்த நிறுத்தம் நம்முடைய மன தைரியத்தால் பெற்றது, நம்முடைய பொறுமையால் பெற்றது, நாம் இறைவனோடு கொண்டிருந்த தொடர்பால் அடைந்து கொண்டது. கிட்டத்தட்ட 1 வருடமும் 4 மாதங்களும் 16 மாதங்கள் நாங்கள் சிரமப்பட்டோம், சோதிக்கப்பட்டோம், தண்டிக்கப்பட்டோம், சித்திரவதை செய்யப்பட்டோம், பொறுமை செய்தோம், பொறுமை செய்யுமாறு மக்களுக்கு சொன்னோம், பொறுமையாக இருந்தார்கள், வெற்றி இதோ கிடைத்து விட்டது, கூடிய சீக்கிரம் வெற்றி வரும், சிரமங்கள் நீங்கும் என்று சொன்னோம், இதோ வந்து விட்டது. மூமின்களே, நீங்கள் சடைவடைய வேண்டாம், தைரியம் இழக்க வேண்டாம், பொறுமைக்கு வெற்றி உண்டு, பொறுமைக்கு நல்ல பிரதிபலன் உண்டு, அதை நாம் அடைந்திருக்கிறோம் என்று அதைத்தான் மீட்டு ஹத்தீபர்கள் அதை மீட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது, வெற்றி வந்து விட்டது, நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மனிதர்களுடைய மனித உரிமைகள் எல்லாம் எத்தனையோ சங்கங்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும், மனித உரிமைகள் பேண வேண்டும் என்று எத்தனையோ என்ன அதுக்குரிய ஸ்தாபனங்கள் அமைத்து பேசப்படுகின்ற காலம். ஆனால் பலஸ்தீன் மக்களுடைய உரிமைகள் மீறப்படும் பொழுது என்ன நடந்தது? பேணப்பட்டதா? அந்த மனித உரிமை கண்காணிப்பு குழு, ஆணைக்குழுக்கள் இதிலே கரிசனை செலுத்தினார்கள் என அவருடைய ஆதங்கத்தை முன்வைக்கிறார்கள். அதில் என்ன செய்தார்கள்? எத்தனை அநியாயங்கள், எத்தனை குழந்தைகள், எத்தனை பெண்கள், எத்தனை வயோதிபர், எத்தனை வீடுகள், எத்தனை உடைமைகள், எத்தனை கடைகள், எத்தனை பொருளாதார மையங்கள் எத்தனை சேதப்படுத்தப்பட்டன. எங்கே மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற அந்த சங்கங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிரான கருத்தல்ல. என்றாலும் அந்த காலத்திலே அநியாயங்கள் 16 மாதங்களாக நாங்கள் 1 வருடம் 1.25 வருடம் அந்த சிரமத்திலே தத்தளித்தோம். அல்லாஹ் நமக்கு ஒரு உதவியை வெற்றியை தந்திருக்கிறான்னு சொல்லி நன்றி செலுத்திவிட்டு, எப்பொழுதுமே இந்த விடயத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் கூட நம் பழைய விடயங்களை மறந்துவிடக்கூடாது. இறைவனோடு தொடர்பாக வேண்டும், மஸ்ஜிதோடு தொடர்பாக வேண்டும். எப்பொழுதுமே நாம் நம்முடைய சுஹதாக்களுக்கு துஆ கேட்க வேண்டும், உயர் தியாகிகளுக்கு நாம் அவர்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், ஷஹீதுகளாக எழுப்ப வேண்டும், உயர் அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் என்று துஆ கேட்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சிகிச்சை நிவாரணத்தை கூடிய சீக்கிரம் கொடுக்குமாறு துஆ கேட்கிறோம். உறுப்புகளை இழந்தவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அந்த சோதனைகளை பொறுமையை கொடுக்குமாறு, பிள்ளைகளை அனாதைகளை விட்டு அந்த அனாதை குழந்தைகளை எல்லாம் பராமரிக்க வேண்டும் என்று துஆ கேட்கிறோம். அதே போன்று கணவன்மார்களை இந்த விதவைகளுக்கு நாங்கள் துஆ கேட்கிறோம். அதே போன்று மனைவிமார்களை இருந்த கணவன்மார்களுக்கு துஆ கேட்கிறோம். அதே போன்று உறவுகளை இருந்த உறவினர்களுக்கு துஆ கேட்கிறோம், ஆறுதலை கொடுக்குமாறு. எல்லாருக்கும் நாங்கள் இந்த மிம்பரில் இருந்து நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளை பிரார்த்திக்கிறோம்னு சொல்லிவிட்டு, கண்ணியம் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு சொந்தம். எனவே அவர்கள் மோமின்களாகிய நாம் கண்ணியத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான். சூரா முனாஃபிகூன் 8வது வசனத்தை ஓதி பொது மிஅராஜ் உடைய ரஜப் மாதம் மிஅராஜ் நடந்த காலம், அதனுடைய படிப்பினைகளை நாம் வரலாறுகளை படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பயணம் நபிமார்களுக்கு தொழுவித்தது, விண்லோக யாத்திரை, சொர்க்க நரக காட்சிகளை கண்டது, இவைகளெல்லாம் நாம் தூக்கி பார்த்து வாழ்க்கையை மாற்ற வேண்டும். சிரமப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது பசியாளர் இருக்கிறார்கள், வீடற்றவர்கள், தொழிலற்றவர்கள், இருப்பிடமற்றவர்கள், தங்க இடமில்லாதவர்கள், இவர்களுடைய சிரமங்களை அகற்ற வேண்டும்.
ஃபுக்கு அல் ஆனி, கைதிகளை விடுவிக்க வேண்டும், சிரமத்திலிருந்து சிரமங்கள் மக்களை விடுவிக்க வேண்டும், பசியாளிகளுக்கு உணவளியுங்கள், ஹதீஸை பின்பற்ற வேண்டிய காலம். நோயாளிகளை சேமம் விசாரியுங்கள், சுகம் விசாரியுங்கள், மருந்து செய்யுங்கள், அவர்களுக்கான உதவிகளை செய்யுங்கள், அந்த ஹதீஸை அமல் செய்ய வேண்டிய காலம். என்னை கஷ்டப்படக்கூடியவர்களை தேடி தேடி உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதுமே எல்லா விடயங்களிலும் அவர்கள் இலக்கு வைக்கப்பட்ட கசாவுடைய மக்கள் இலக்கு வைக்கப்பட்டு வழிப்பறி கொள்ளை நடந்து, திருட்டு நடந்து, சித்திரவை நடந்து எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எனவே அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நிச்சயம் உதவி செய்வான் என்ற ஆயத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நிச்சயம் அல்லாஹ் சக்தி உள்ளவன், கண்ணியமானவன், கௌரவமானவன். சூரா ஹஜ் 40 ஓதி முதல் குத்துபாவை அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணித்து ஒரு நாளை ஒதுக்குவது துனியா உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விட சிறந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கின்ற அந்த சொர்க்கத்தில் ஒரு சாட்டை, ஒரு பெல்ட்டுடைய அளவு, ஒரு சாட்டையுடைய அளவு சொர்க்கத்தில் இடம் கிடைப்பது உலகத்தில் இருக்கிற அனைத்தை விட மேன்மையானது என்று இஸ்திக்பார் செய்ய தூண்டி அந்த குத்பா எடுத்து இரண்டாவது குத்பா அதே விடயங்களை மீண்டும் சொல்லி மேராஜுடைய பயணத்துடைய படிப்பினைகளை பெற வேண்டும் என்று அதை ஞாபகப்படுத்தி எப்பொழுதுமே நாங்கள் ஒற்றுமை தான் நமக்கு ஆயுதம், ஒற்றுமை தான் நமக்கு பலம், ஒன்றாக செயல்படுவோம், ஒற்றுமையாக செயல்படும். நமக்குள்ளே மூட்டிவிட பார்ப்பார்கள், நமக்குள்ளே குத்திவிட்டு கூத்து பார்க்க பார்ப்பார்கள், நமக்குள்ளே வேற்றுமைப்படுத்த, நமக்குள்ளே மோத விட பார்ப்பார்கள். நாம் ஒற்றுமையாக இருப்போம், நம்முடைய பலஸ்தீன் மக்கள் ஒற்றுமையாகவும், நமக்கு எதிரான எதிரிகளுக்கு எதிராக நாம் ஒன்றுபடுகின்ற பொழுது அவர்களை நாங்கள் அவருடைய சவால்களை முறியடிக்கலாம், தோற்கடிக்கலாம் என்று சொல்லி அதை சொல்லி ஒரு முஃமின் அந்த ஒற்றுமை கூடிய ஹதீஸ், ஒரு முஃமின் பிற முஃமினுக்கு பக்கபலமாக இருப்பதற்கு உதாரணம் ஒரு கட்டிடம் போன்று, கட்டிடம் ஒன்று கொண்டு பக்கபலமாக இருக்கிறதே அது போன்று சில பகுதி சிலது பக்கபலமாக இருப்பது போன்று முஃமின் பிறருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும், கை கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அழகான ஒரு கவிதையை படிக்கிறார்கள். ஒரு அரேபிய ஞானி படித்த கவிதை. நீங்கள் எல்லோருமே என்னுடைய கூட்டத்தார்களே, சமூகத்தார்களே, குடும்பத்தார்கள் ஒற்றுமையாக இருங்கள். எந்த சிரமம் எந்த சோதனை வந்தாலும் நீங்கள் ஒன்றுபடுங்கள், ஒற்றுமைப்படுங்கள், பிரிந்து விட வேண்டாம், தனித்தனியாகி விட வேண்டாம். ஏன் தெரியுமா? ஈட்டிகள் அம்புகள் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் பொழுது தனியான ஒன்று தான், ஒன்றாக சேர்ந்தால் அடம்பங்கொடியும் திரண்டால் மெடுக்கென்பார்களே, அடம்பன் கொடியும் திரண்டால் மெடுக்கன்னு தமிழில் சொல்வார்கள், அரபியில் சொல்கிறார்கள். ஈட்டிகள் எல்லாம் தனியாகினால் உடையும், வடிக்கும், சில வேளை அது டேமேஜ் ஆகும். ஆனால் ஈட்டிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் இரும்பு தூண் போன்று மாறிவிடும், யாராலும் தகர்க்க முடியாது. எனவே அந்த ஈட்டிகள் தனித்தனியாகினால் அதுக்கு இருக்கின்ற சக்தியும், ஈட்டிகள் அம்புகள் எல்லாம் ஒன்றாக சேருகின்ற பொழுது அதுக்கு இருக்கின்ற சக்தியும் வேறு என்ற அந்த கவிதையை சொல்லி பொறுமை அந்த ஆயத்தை மீண்டும் போது நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹொத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். 3 ஹொத்துபாக்களும் அழகான பொருத்தமான தலைப்புகள். முதலாவது சூனியம், கண்ணூறு, இது போன்று ஜின் உசராட்டங்கள், இது போன்று இவைகளுக்கு எப்படி இஸ்லாமிய முறைப்படி நாமே தற்பாதுகாப்பு செய்து கொள்வது, அதுக்கான துஆக்கள் அவுராதுகளை ஓதுவது, பணம் பறித்து ஏமாற்றுகின்ற பொய் வைத்தியர்களிடம் சென்று ஏமாந்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கையும் சொல்லி அந்த ஹொத்துபா வைத்திருந்தார்கள். இரண்டாவது ஹொத்துபா அழகான ஒரு ஹொத்துபா, வாழ்க்கை பயணம், இன்னொரு வாழ்க்கை புத்தகம். அந்த புத்தகத்தின் முதலாவது பக்கம் சிறுபிராயம், மத்திய பகுதி வாலிப பருவம், பிற்பகுதி வயது பருவம். எப்படி அமைக்க வேண்டும், சிறுபிராயம் எப்படி அமைகிறதோ வாலிபம் அப்படி அமையும், வாலிபம் எப்படி அமைகிறதோ எதிர்கால வயோதிபம் முதுமை அப்படி அமையும் என அழகான ஒரு ஹுத்பாவை முன்வைத்தார்கள். மூன்றாவதாக யுத்த நிறுத்தம், போர் நிறுத்தம், நமக்கு கிடைத்த வெற்றி, நமக்கு கிடைத்த நன்மாராயம், நமக்கு கிடைத்த இறைவனின் உதவி, பொறுமைக்கான பெறுபேறு என்பதை ஆணித்தரமாக மீட்டி ஆதங்கத்தை வெளிப்படுத்தி, ஆனந்தத்தை வெளிப்படுத்தி, ஏனைய காலங்களில் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய ஹத்தீப்மார்கள் முதலாவது யுத்த நிறுத்தத்துக்கு முதலாவது ஹுத்பா ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஆதங்கம் ஆனந்தமாக மாறி இருக்கிறது, அதை பாதுகாக்க வேண்டும், ஒற்றுமையின் மூலம் பாதுகாக்க வேண்டும், தக்வாவின் மூலம் பாதுகாக்க வேண்டும், தொழுகையின் மூலம் பாதுகாக்க வேண்டும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்கின்ற பணியில் இறுதி மூச்சு வரை தொடர வேண்டும், பலஸ்தீனை பாதுகாக்கின்ற பணியில், சமூகத்தை பாதுகாக்கின்ற பணியில் வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும், ஒரு கட்டிடம் போன்று பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த ஹுத்பா முடித்துக் கொண்டார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலம் பயன்பெறுவோம், மற்றவர்களுக்கு எத்தி வைப்போம். எனவே நிகழ்ச்சி தயார் பண்ண ரிஸ்வான், அதே போன்று தொழில்நுட்ப ஷர்ஃபான் ஆகியோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் என்று துஆ கேட்டவனாக, நேர்களாக உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்ற இந்த புனிதமான ரஜப் மாதத்திலே சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, தூய்மையான நிலைமை மாற்றுவதோடு மனமான வாழ்க்கையில் தருவானாக என்று சொல்லி அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜப் ஷாபானிலே பரக்கத்து செய்து ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்ற துஆவோடு மீண்டும் ஒரு மனாபிர் நேற்று சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.